ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி. நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. சனிக்கிழமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு வரலாறு தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சனீஸ்வர பகவானுடைய பிறப்பு கதையை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமானவராக இருக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். இவர் நீதிமானாகவும் இருக்கார். நிறைய பேருக்கு சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தும், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட இந்த சனீஸ்வர பகவானுடைய காலம் வரும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் எப்படி இருக்காரு அப்படின்றத பார்க்க ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட சனீஸ்வர பகவானுடைய வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒருவர் செய்யக்கூடிய தவறுக்கு அதுக்கேற்ற மாதிரி கணக்கிட்டு தண்டனைகளை தான் நம்ம சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் நம்ம சூரிய பகவானுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க. சனீஸ்வர பகவானுக்கு அஞ்சாதவர் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம இந்து மதத்தில் சொல்லுவாங்க. தேவர்களாக இருந்தாலும் சரி, அசுரர்களால் இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, சனீஸ்வர பகவான் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்பேற்பட்ட நம்ம சனீஸ்வர பகவானுடைய வரலாறை பார்ப்போம். நம்ம சூரிய பகவானுக்கும் தேவி சாயாப் அவங்களுக்கும் பிறந்தவர் தான் இந்த சனீஸ்வர பகவான். தேவி சாயாப் அப்படின்றவங்க சூரிய பகவானுடைய மனைவி. இவங்க பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் மேலே ரொம்ப அக்கறையாகவும் ரொம்ப பக்தியும் வச்சுருந்தாங்க. இவங்க ஒரு சில காலத்திலேயே கர்ப்பமானாங்க. இவங்களுடைய கர்ப்ப காலத்திலையும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் உடல் பொருள் ஆவி அப்படின்னு எதில் பார்த்தாலும் சிவபெருமான் தான் அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய உடல் மேலே அவங்க கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால் கர்ப்பத்தில் இருந்த அந்த குழந்தையும் பாதிக்கப்பட்டுச்சு. குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தை தான் சனீஸ்வர பகவான். அந்த குழந்தை ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கரிய நிறத்துலையும் பிறந்துச்சு. சூரிய பகவான் அந்த குழந்தைய பார்த்த உடனே இது என்ன மாதிரி பிரகாசமாகவும் இல்லை, வலிமையாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை ஏற்றுக்க மறுத்துட்டாரு. அந்த குழந்தைய மட்டும் இல்லாமல் தேவி சாயாவையும் ஏற்றுக்க மறுத்தாரு சூரிய பகவான். இதனால் தேவி சாயாவும் அந்த குழந்தையும் ரொம்ப மனம் உடைஞ்சு போனாங்க. ரொம்ப அசிங்கப்பட்டு துன்பத்துக்கு ஆளானாங்க. இதனால் சனீஸ்வர பகவான் சூரிய பகவானுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைச்சாரு. அவருடைய குழந்தை பருவத்திலேயே அவருடைய இளம பருவத்தையும் தியாகம் செஞ்சு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தை புரிஞ்சாரு. சிவபெருமானும் அவர் இருக்கக்கூடிய அந்த தவத்தை பார்த்து ஒரு வரத்தை கொடுத்தாரு. அதாவது தவறு செய்பவங்கள நீ தண்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை கொடுத்தாரு. அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, அசுரராக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுத்துட்டு போனாரு. அதனால அப்போத்துல இருந்து சனி பகவானுக்கு வலிமை ஏற்பட்டுச்சு. தவறு செய்யறவங்க எல்லாரையுமே அவர் தண்டிக்க ஆரம்பிச்சாரு. அன்னிலிருந்து இன்னை வரைக்குமே சனீஸ்வர பகவானை பார்த்தா யாராக இருந்தாலுமே ஒரு பய உணர்வு ஏற்படும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சனீஸ்வர பகவானுடைய வரலாறு, அதாவது பிறப்பு கதை. கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி திசையில் நடக்கும்போது நம்ம ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டா, ஆஞ்சநேயரை வழிபட்டால் சனீஸ்வர பிடியில் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு புராண கதை இருக்குது. அது என்ன கதைன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.